ஹாய். கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆ ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ நல்ல கடவுள் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான், இவ்வளோ நொறுக்கப்படுறேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாமல் ஒரு திக்கற்ற விதத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நிலைமை உங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கே வந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி நிலைமையில் இருந்த ஒரு மக்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணார். அந்த சம்பவத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இது கிரேஷியஸ் காட், கிருபையுள்ள கடவுளை பைபிளில் ஒவ்வொரு புத்தகத்திலும் நான் காமிச்சு வந்துட்டுருக்கேன். கடவுளுடைய கிருபையை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம் நாட்களே பத்தாது. ஆனால் குறிப்பிட்ட சில சம்பவங்களை எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் ஒவ்வொரு சம்பவத்துலேயும் கடவுளுடைய கிருபையை பார்த்ததில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி 2 சாமுவேலில் ஒரு சம்பவம், அதில் கடவுள் எப்படி தன்னுடைய கிருபையை காமிச்சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். 21ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேலில் தாவீது ராஜாவாக இருக்கார். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த நாட்டில், இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. பஞ்சம்னா தெரியும், வெள்ளாமல் இல்லாமல், விளைச்சல் இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. நாடு எக்கனாமியெல்லாம் டவுன் ஆகிடுது. உடனே அந்த நாட்டு ராஜா, அப்போ தாவீது ராஜாவாக இருந்தார், என்ன செய்கிறாருன்னா கடவுள்கிட்ட போய் கேட்காரு, கடவுளே என் நாட்டில் ஏன் இந்த பஞ்சம்? உடனே கடவுளுக்கு பதில் சொல்கிறாரு. இதுக்கு தாவீதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் சவுல், உங்களுக்கு தெரியும். அந்த சவுல் ராஜா கிபியோனியர்னு ஒரு மக்கள் எல்லாம் கொன்று போட்டான். அந்த சவுளுடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த கிபியோன் மக்கள்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டாங்க, அவங்கள ரொம்ப ஒடுக்கிட்டாங்க, அதனால தான் அந்த பஞ்சம் வந்திருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உடனே இந்த தாவீது என்ன பண்ணுறான்னா, இந்த கிபியோன் மக்களை கூப்பிட்டு, இந்த உங்களுக்கு தீங்கு செஞ்ச இந்த சவுளுடைய குடும்பத்தை உங்கள்கிட்ட நான் தாரேன், நீங்கள் என்ன செய்கிறமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த சவுளுடைய குடும்பத்திலாம் கிபியோனர்களை கொடுத்துட்றா. உடனே கிபியோனர்கள்லாம் தங்களுக்கு செஞ்ச தீங்கு நிமித்தம் தங்கள் இன மக்கள்லாம் கொன்ன அந்த சவுளுடைய குடும்பத்தில் நிறைய பேரை எல்லாரையுமே தண்டனை கொடுத்து அவங்கெல்லாம் கொண்டுடுறாங்க. உடனே பஞ்சம் நீங்கிடுது. ஏன் இதில் எப்படி கடவுளுடைய கிருபை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கிபியோனியர் மக்கள் யாருமே நோட் பண்ண முடியாத ஒரு சின்ன ஜனம். இவங்க இஸ்ரேல் மக்களில் வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்காக பேசுறதுக்கோ இவங்க ஹெல்ப் பண்ணதுக்கோ யாருமே கிடையாது. அதனாலேயே கடவுள் இறங்கி வந்தார். உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு இல்லைன்னா சந்தோஷப்படுங்க, கடவுள் ஹெல்ப் பண்ண வரப்போகிறாரு அப்படின்னு. ஏன் தெரியுமா? இந்த கிபியோன் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து வெளியே வரும்பொழுது, எரிகோ, ஆயி போன்ற நாடுகள்லாம் ஜெயிச்சுட்டு வரும்பொழுது, மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் நாட்டெல்லாம் அழிக்கிறதுக்காண்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்த படையை திரட்டி நின்று இவங்க எதிர்த்து நிற்க வந்தாங்க. அப்போது இந்த கிபியோ நாட்டு மக்கள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாட்டு கூட கடவுள் இருக்கார், நம்மளால் இவங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, அதனால இவங்க கூட தந்திரமாக போய் உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்த காலத்தில் அக்ரிமெண்ட். அந்த காலத்தில் 2 ராஜ்யங்கள்லாம் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. நீ என்னை எதுவும் பண்ணக்கூடாது, நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு எதாவது பிரச்சனை நீ ஹெல்ப் பண்ணணும், உனக்கு எதாவது பிரச்சனை நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி 2 நாடுகளும் அக்ரிமெண்ட் போட்டு உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த கிபியோ நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் நாட்டு மக்கள் மேலே இவங்க கூட கடவுள் இருக்காரு, நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க கூட போய் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ஏமாற்றி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே ஜெயிச்சு வந்துட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ நம்மளையும் இவங்க எதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அவங்கள ஏமாற்றி பழைய ட்ரெஸ்லாம் போட்டுட்டாங்கன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நாங்கள் உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், நீங்கள் என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது, இந்த கிபியோன் மக்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இவங்கெல்லாம் தூரத்துலேருந்து வந்தவங்க கிடையாது, இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை பயந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போது இருந்த தலைவர் யோசுவா, தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூடவே இருக்கலாம், நாங்கள் கடவுள் பேரில் உடன்படிக்கை பண்ணி எழுதி கொடுத்துட்டோம், இனிமேல் நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்கள் கடவுள் பேரில் கொடுத்துட்டோம், நீங்கள் எங்கள் கூட இருந்து வேலைக்காரங்களாக இருங்க, வேலை ஓட்டி கொடுங்க, தேவையான வேலைகள்லாம் செய்யறதுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 வருஷம் கடந்து வந்துச்சு. இந்த மக்களை தான் சவுல் ராஜாவாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா கொண்டு போட்டான், ரொம்ப மோசமாக நடத்தினான், கஷ்டப்படுத்திட்டான், ஒடுக்கினான். இந்த மக்களுக்காக தான் கடவுள் பேசினார். நீ எப்படி உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க எப்படி கொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு தான்
பஞ்சத்தின் மூலமாக தேவன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, யாருமே பேசாத இந்த மக்களுக்காக கடவுளே பேசினார். அது மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கு நீதியும் வாங்கி கொடுத்தாரு. கடவுள் கிருபை உள்ளவர். யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் அடைக்கலமாக இருக்காருன்னு சங்கீதக்காரன் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. 31ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷருக்கு முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கு, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தைகளுக்கு நல்லாவே பொருந்துன்னு நினைக்கிறேன். இவங்க இஸ்ரேல் நாட்டு மக்களை பார்த்து பயப்படல. இஸ்ரேல் நாட்டு மக்கள் கூட ஒரு கடவுள் இருக்காரு, அவர் யாரும் எதிர்க்க முடியாதுன்னு நம்பினாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை கடவுள் கனம் பண்ணுறார். கடவுளை நம்பினீங்கன்னா கடவுள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். நம்மளால் நம்ம சுயமாக யோசித்து எனக்கு கடவுள் வேண்டாம் அப்படி நம்ம வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தோம்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அது மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு ஹெல்ப்போ ஒரு உதவியோ தேவைப்படும் பொழுது நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம சுயபலத்தில் நாமளும் ஏதாவது செஞ்சு முன்னேறலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வாழணும் ஒழிய, வாழ்க்கை முடியும் போது ஒரு மன நிம்மதியான ஒரு சந்தோஷமான முடிவாக இருக்காது. வருத்தமும் கவலையும் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிக்கணும்னா அதுக்கு கடவுளுடைய கிருபையும் ஒத்தாசையும் தேவை. அதுக்கு தான் கடவுளை நம்பணும். இந்த கிருபையுள்ள கடவுளை வெளிப்படுத்த வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூமியில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய கிருபை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் நாட்டில் பிறந்திருந்தாலும் அந்த மக்களுக்கு ஊழியம் பண்ணாலும் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு சொன்னது, உலகமெங்கும் போய் நான் என்ன செஞ்சனோ அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சார். அப்போ கடவுள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜனத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல, உலகத்திற்கே கடவுளாக இருக்கிறாரு. அந்த கடவுள் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் வெளிப்படுறாரு. நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா, எனக்காக யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக கடவுள் இன்றும் பேச ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அடுத்த வீடியோவில் கடவுளுடைய கிருபை இன்னும் அதிகமாக பார்க்கலாம். பாய்.